ஃபஸ்ட் டைம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது வெறும் கருப்பட்டி காஃபி, ஒரு 10 ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸ் பண்ணோம். அல்வா, மிக்சர் இந்த மாதிரி வச்சு பண்ணோம். அப்புறம் போக போக நாங்கள் வந்து ஒன்றா டெவலப் பண்ணோம். அப்புறம் கருப்பட்டி ஐஸ்கிரீம்ஸ் கொண்டு வந்தோம். அப்புறம் வந்து நேச்சுரல் ஐஸ்கிரீம்ஸ் உள்ள கொண்டு வந்தோம். அப்புறம் ஜூஸஸ் கொண்டு வந்தோம். நாங்கள் வந்து ஃப்ரூட்ஸ் பேஸ்ட் ஓரியன்ட் ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸும் பண்ணுறோம். இங்கே நீங்கள் துபாயில் எடுத்து பார்த்தீங்கன்னா பலாப்பழம் மைசூர் பார் ரொம்ப பயங்கரமாக ஓடிக்கிட்டு இருக்கு. கீரை வெரைட்டி ஆஃப் தோசை இதெல்லாம் பண்ணுறோம். ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம ஊரில் கிடைக்கும், இங்கே கிடைக்காது. ஸோ அதனால் வந்து நீங்கள் அங்கே போனீங்களா போகும் கம்மங்கூழ் கிடைக்கும்னு சொல்லி எழுதி போட்டிருக்கோம். இதெல்லாம் வந்து என்னென்னா நம்மளுக்கு இங்கே ஹெல்த்தாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ எம்எம்டின்னு சொல்லி ஒரு இடத்துல இருக்குது. அங்கேயே அந்த பிரான்ச் இப்போ 100-120 ஸ்கொயர் ஃபீட் தான். என்கிட்ட இருக்கிற ரொம்ப சின்ன கடையில் அது ஒரு கடை. ஸோ அது இப்போயுமே இருக்குது, நல்லாவும் ஓடிக்கிட்டு இருக்கு. பட் திங்ஸ் என்ன அப்படின்னா அந்த டைமில் வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அது வந்து நான் அந்த கடையை கோயம்பேடு கடையை க்ளோஸ் பண்ணியிருந்தேன்னா மேபி நான் அந்த இடத்துல எவ்வளோ பிராண்ட் பண்ணியிருக்க மாட்டேன்னு தோணுது. எவ்வளோ ஃப்ரான்ச்சைசி வந்திருக்காது மேபி. இல்லை நான் பண்ணாமல் கூட அப்படியே ஊரில் இருந்திருக்கலாம். என்னோட அந்த கடை தான் நம்மளுக்கு வந்து எமோஷனலி அட்டாச்சாக இருந்ததுனால அது இப்போ வரைக்குமே அது நம்மளுக்கு ஹோல்ஃபுல்லாக இருக்குது. அங்கே இருக்கிற திருப்பதியிலேருந்து அப்படியே மெல்ல நெல்லூர், விஜயவாடா அப்படியே நாங்களுக்கு ஃப்ளோவாக வந்து ஃப்ரான்ச்சைசி பண்ண ஆரம்பித்தோம். நான் இங்கிட்டு ரிவர்ஸ்லேருந்து இங்கிட்டு அங்கிட்டு போனோம். இன்னைக்கு ஆந்திராவில் 40 அவுட்லெட் இருக்குது. டோட்டலாக 40 அவுட்லெட் பண்ணிட்டு இருக்கோம். ஆரம்பத்தில் அது எதிர்பார்க்கல சார். ஃப்ரான்ச்சைசி கொடுக்குற ஐடியாவும் இல்லை ஆரம்பத்தில். பட் கஸ்டமர்ஸே நிறைய பேர் வந்து ஃப்ரான்ச்சைசி கொடுப்பீங்களா, இல்லை இந்த ப்ராடக்ட் எங்களுக்கு வேணும் அதெல்லாம் கேட்பாங்க. ஸோ அப்போ ஒய் கான்ட் வி ட்ரை. ஏன்னா இன்னைக்கு ஃப்ரான்ச்சைசி பண்ணதுனால தான் நம்ம வந்து இவ்வளோ சக்ஸஸ் ஆகிருக்கோம்.